வணக்கம். யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? ஒரு சின்ன சந்தேகம் எப்படி ஒரு பெரிய மருத்துவ கண்டுபிடிப்பாவே மாறுதுன்னு? ஒரு பெரிய ஆராய்ச்சிக்கான விதை எங்கிருந்து முளைக்குது? வாங்க, இன்னைக்கு நாம அந்த மூலங்களை தான் தேட போறோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நீங்க டெய்லி பார்க்குற ஒரு சின்ன பிரச்சனை ஒரு பெரிய மெடிக்கல் போதருக்கு விடையா கூட இருக்கலாம். ரிசர்ச்ங்கிறது பெரிய பெரிய லேப்ல மட்டும் நடக்கிற விஷயம் இல்ல. அது உங்க கூர்மையான பார்வையில இருந்து கூட ஆரம்பிக்கலாம். சரி, நம்ம தேடல இங்க இருந்து தான் ஆரம்பிக்க போறோம். ஒரு ரிசர்ச் கேள்வி எங்கெல்லாம் உருவாகலான்னு காட்டுற ஒரு மேப் தான் இது. இதுல 5 முக்கியமான இடங்கள் இருக்கு. வாங்க நம்மளோட முதல் ஸ்டாப் எங்கன்னு பார்க்கலாம். முதல்ல நாம பார்க்க போறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இடம். நோயாளியோட பெட் சைட், அதாவது அவங்க படுக்கை அறை. இங்கதான் ஒவ்வொரு நாளும் ஏகப்பட்ட கேள்விகள் உருவாகுது. சொல்லப்போனா இதுதான் மருத்துவ ஆராய்ச்சியோட ரொம்பவே நெருக்கமான ஒரு பர்சனலான ஸ்டார்டிங் பாயிண்ட். இங்க தான் ஒருத்தரோட அனுபவம் அறிவியலா மாறுது. ஒரு நர்ஸுக்கு ஏதோ சரியில்லையே அப்படின்னு தோன்ற அந்த ஒரு நிமிஷம் இருக்கே, அது ஒரு பெரிய மருத்துவ ஆய்வுக்கு அடித்தளமா அமையலாம். பாருங்க, அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லானது இந்த முதல் சோர்ஸ். இப்போ ஒரு உதாரணம் பார்க்கலாமே. ஐசியூல வேலை செய்யற ஒரு நர்ஸ் ஒன்னும் கவனிக்கிறாங்க. பேஷண்ட் கூட அவங்க குடும்பத்துல இருந்து யாராவது இருக்கும்போது சில பேஷண்ட்ஸ்க்கு மனக்குழப்பம் கம்மியாகிற மாதிரி தெரியுது. இது பார்க்க சாதாரணமா தெரியலாம். ஆனா இதுல இருந்து தான் பேஷண்ட் கூட ஃபேமிலி மெம்பர்ஸ் இருந்தா அவங்களோட மனநிலை உண்மையிலேயே நல்லாவுதா அப்படிங்கிற ஒரு முறையான ரிசர்ச் கேள்வி உருவாகுது. சரி, நேரடி அனுபவத்திலிருந்து இப்ப நாம அடுத்த கட்டத்துக்கு போறோம். அதாவது ஏற்கனவே ஆயிரக்கணக்கான பேர் எழுதி வச்சிருக்க ரிசர்ச் பேப்பர்ஸ்குள்ள ஒளிஞ்சிருக்க தடயங்களா தேட போறோம். இது ஒரு டிடெக்டிவ் வேலைன்னு கூட சொல்லலாம் தெரியுமா? ஏற்கனவே இருக்கிற ஆயிரக்கணக்கான ஸ்டடீஸை அலசி ஆராய்ஞ்சு இதுல எங்க கேப் இருக்கு, எந்த 2 ஸ்டடியோட ரிசல்ட் ஒண்ணுக்கொன்னு முரணா இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் இதோட வேலை. இதுல ஒரு சூப்பரான விஷயம் என்னன்னா, கிட்டத்தட்ட எல்லா ரிசர்ச் ரிப்போர்ட்டோட கடைசிலையும் அடுத்து இது சம்பந்தமா என்ன ரிசர்ச் பண்ணலாம்னு ஒரு க்ளூ கொடுத்திருப்பாங்க. ஸ்மார்ட்டான ரிசர்ச்சர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்படி முந்தைய ஆய்வுகள் விட்டுட்டு போன தடயங்களை தான் தேடி பிடிப்பாங்க. ஓகே, இப்போ நம்ம ஸ்டடீஸ்ல இருந்து கொஞ்சம் விலகி ஒரு துறையே வடிவமைக்கிற தியரிஸ், அதாவது கோட்பாடுகளோட பவர்ஃபுல்லான உலகத்துக்குள்ள போக போறோம். தியரிஸை ஒரு ரிசர்ச்க்கான ப்ளூ பிரிண்ட் மாதிரி நினைச்சுக்கோங்க. அதாவது இது இப்படிதான் வேலை செய்யும்னு சில விஷயங்களை அது சொல்லும். அது சொல்றத நிஜத்துல ஒர்க் அவுட் ஆகுதான்னு டெஸ்ட் பண்ணி பார்க்கறது தான் அடுத்த கட்ட ரிசர்ச். உதாரணத்துக்கு ஒரேமோட சுய பராமரிப்பு பற்றாக்குறை அப்படின்னு ஒரு தேரி இருக்கு. அதை பேஸ் பண்ணி தங்களோட உடம்ப நல்லா பாத்துக்கிற பேஷண்ட்ஸ் சீக்கிரமா குணமாறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியை உருவாக்கி அதை நாம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சரி, ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வெளியில இந்த பெரிய சமூகத்துல என்ன நடக்குது, நம்மள சுத்தி நடக்கிற பெரிய மாற்றங்கள், பிரச்சனைகள், இது கூட ரிசர்ச்க்கான ரொம்ப முக்கியமான ஸ்டார்டிங் பாயிண்ட்ஸ் தான். நர்சிங் ரிசர்ச்ங்கிறது ஒரு தனி உலகத்துல நடக்கிற விஷயம் கிடையாது. நாம நியூஸ்ல பார்க்குற, நம்ம சமுதாயத்துல சந்திக்கிற நிஜமான பிரச்சனைகளுக்கு அது ஒரு தீர்வா இருக்கணும். யோசிச்சு பாருங்க, HIV/AIDS, குடும்ப வன்முறை, பாலின சமத்துவம், இல்ல வயசானவங்களோட பிரச்சனைகள், இந்த மாதிரி பெரிய சமூக பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கண்டுபிடிக்க ரிசர்ச் ஒரு பவர்ஃபுல்லான டூலா பயன்படுது. கடைசியா 5வது சோர்ஸ். சில சமயம் நமக்கான பதில்கள் நமக்குள்ளேயே இருக்கும். அதாவது ஹாஸ்பிட்டல்ஸ் மாதிரி ஹெல்த் கேர் அமைப்புகள் அவங்களோட சேவைகளை இன்னும் நல்லா ஆக்குறதுக்காக சேகரிக்கிற டேட்டால இருந்தே ஆரம்பிக்கலாம். இது ஒரு இன்டர்னல் இன்வெஸ்டிகேஷன் மாதிரி. ஒரு ஹாஸ்பிட்டலோட சொந்த டேட்டாவே சில பேட்டர்ன்ஸை காட்டி இங்க ஒரு பிரச்சனை இருக்கு, இதை ரீசர்ச் பண்ணுங்கன்னு நம்மள தூண்டலாம். இப்ப பாருங்க, ஒரு ஹாஸ்பிட்டல் டேட்டாவில் ஒரு குறிப்பிட்ட வார்டில் மட்டும் இன்ஃபெக்ஷன் ரேட் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குன்னு தெரிய வருது. உடனே என்ன கேள்வி வரும்? ஏன்? அந்த ஏங்கிற கேள்விக்கு பதில் தேடுற ரிசர்ச் தான் பேஷண்ட்ஸோட பாதுகாப்பை நேரடியா அதிகப்படுத்துது. இந்த மாதிரி டேட்டா எல்லாம் ஒரு தங்கச்சுரங்க மாதிரி. அப்போ நாம இப்ப பார்த்த இந்த 5 சோர்ஸும் ஒன்னு சேர்ந்து தான் ஒரு ரிசர்ச் பயணத்தோட முதல் படியை, அதாவது ரொம்ப முக்கியமான ஸ்டெப்பை உருவாக்குது. அது என்னன்னா, ஒரு தெளிவான முறையான ரிசர்ச் ப்ராப்ளமை உருவாக்குறது. அதனால நாம நல்லா ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் ஒன்னே ஒண்ணுதான். ஒரு சூப்பரான ரிசர்ச் எப்பவுமே ஒரு சூப்பரான கேள்வியில இருந்து தான் ஆரம்பிக்கும். இப்ப கேள்வி உங்ககிட்ட தான். உங்களை சுத்தி நீங்க கண்டுபிடிக்கிறதுக்காக எந்த பிரச்சனை காத்துக்கிட்டு இருக்கு? நீங்க கொஞ்சம் உன்னிப்பா கவனிச்சீங்கன்னா போதும், உங்களுக்கான அடுத்த பெரிய கண்டுபிடிப்பு அங்கேயே இருக்கலாம். நீங்க என்ன கண்டுபிடிக்க போறீங்க?